யார் ஒரு கப், கொஞ்சம் இல்ல, ஒரு பெரிய போத்தல் நாளாந்தம் ஒரு கப் சாராயம் குடிப்பானோ, ஒரு கப் ஒரு கொஞ்சம் போதை பாவிப்பானோ, ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah, சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்துடைய வாய்சத்தை நுகர்வதும் ஹராம். அல்லாஹ் தடுத்து விட்டான் என்ற ஒரே ஒரு வார்த்தை வாயில் வைத்துக் கொண்டிருந்த சாராயம் இன்று காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்படுகிறது. டாக்டர் ரிசீட் இல்லாம பாமசிகாரன் பயப்படுறான் மருந்துகாரத்துக்கு, என்னமோ உள்ள பானியெல்லாம் வாங்கி குடிச்சு போதை ஏற்றுறான். ஒரு 10,000 5,000 லாபத்துக்காக இந்த போதைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்க வித்து இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானோ அவன்கிட்ட சொல்லுங்க, அவனை எச்சரியுங்க. அவன் தௌபா செய்யவில்லை என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் நரகத்தினுடைய மேலவிடா இரத்தத்தை எல்லாம் குடிப்பாங்க. பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு அதுல லைட் பத்து. என்ன இமாம் சுதைசில கிராத்தா கேட்டுட்டு இருக்க, ராவு 2 மணிக்கு பெட்ஷீட்டை இழுத்தி போட்டுட்டு அப்துல்லா சுகந்த கிராத்தா போகுது. எங்க நல்ல உள்ள எந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அது 1:30 மணிக்கு ஹாய் தூங்கிட்டியாடா செல்லம், அன்றைக்கு கேட்ட கேள்விதான். அதோட அவன் தூங்குற தூங்குதான். அந்நிய பெண்களோட செட்ல கூட்டாளித்தனம், பெஸ்டி, அது இது, அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்களே, நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு டைப்பும் உங்களுக்கு எதிராக கியாமத்துடைய நாளையில வரும், மறந்துடாது. அந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். இன்னைக்கு பிரச்சனைக்குரிய இடம் யுத்த பூமி. பலஸ்தீன் என்றாலே பயம், யுத்தம், கொலை, படுகொலை, அநியாயம் எல்லாம் நடக்கக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் அது ஒரு விசாலமான ஒரு சிறப்பான ஒரு பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது பலஸ்தீன் கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலும் பலஸ்தீன் கிடைக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி முடிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில்தான் பலஸ்தீன் கைப்பற்றப்பட்டது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையை அனுப்பினார்கள். போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுங்கள். அந்த நேரம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில். கிறிஸ்தவர்களுடைய கையில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனா அப்ப இருந்த போப்பாண்டவர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், மத தலைவர்கள் சொன்னார்கள், யுத்தம் எல்லாம் வேண்டாம், நாங்கள் ஜெருசலத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன, உங்களோட ஜனாதிபதி வந்தா நாங்க திறப்ப கையில வருவோம். ஜனாதிபதி எங்கேயும் போறல. ஜனாதிபதி உலகத்துல 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை ஆட்சி செய்தவர். ஆனால் அவருடைய வரலாற்றில் நீங்கள் காட்ட முடியாது ஒரு யுத்தத்துக்காவது அவர் போனது கிடையாது. மதீனால இருந்துதான் முழு உலகத்தையும் முடிச்சார். அது அல்லாஹ்வோட தொடர்பு, வேறொன்றும் இல்லை. டெக்னாலஜி, வெப்பன்ஸ், அது இது ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட தொடர்பு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க வந்தாதான் பலஸ்தீனுடைய சாவியை இவங்க தருவாங்களாம், புறப்பட்டு வர முடியுமா? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்? பலஸ்தீனுடைய சாவியை எடுப்பதற்காக புறப்பட்டார். பெரிய கலீஃபா, பெரிய ஜனாதிபதி, ரோம், பாரசீகம், அந்த காலத்தில் இருந்த எல்லா சூப்பர் பவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலுக்கு கீழ். ஆனா இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம் அல்லது கழுதை. ஒரே ஒரு ஒட்டகம் தான். ஒட்டகம் சில இடத்துல வருது, கழுதை. கழுதையில போவானா இப்ப உள்ள தலைவர்கள்? ஒட்டகம் சகோதரர்கள் ஒட்டகத்திலே போக மாட்டான். ஏறினவங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்க தாயிப்புக்கு போற வழியில ஏறி இருப்பீங்க. இறங்கும் வரைக்கும் நெஞ்சில தண்ணி இருக்காது. அது ஒவ்வொரு நடையும் நடக்க நடக்க ஆட ஆட நாங்க விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு. லேசில ஒட்டக பிரயாணம்ங்கிறது
ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி போயிருக்கிறாங்க, நாங்களும் ஒருக்கா ஏறி பார்ப்போம். இந்த ஆசையில ஏறினாலே எப்படா இறங்குறேன். ஒட்டகம் ஒரே ஒரு அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்திட்டாங்க. சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் வாகனத்துல வா, நான் கொஞ்ச நேரம் நடந்து வாரேன். முஸ்லிம்கள் விளங்கணும், இதெல்லாம் பொய் வரலாறு அல்ல. இன்னைக்கு காப்பீர்கள் காந்தி கூட சொன்னார், இந்த உலகம் மாற வேண்டும் என்றால் என்னுடைய ஆட்சி வர வேண்டும். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, காப்பீர்கள், அந்நியர்கள் எத்தனையோ பேர் சொல்றாங்க, உமருடைய ஆட்சி வேண்டும், உமரை கொண்டு வாங்கப்பா, இந்த உலகத்தை மாற்றி தருவார் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அவ்வளவு தரமான ஆட்சி, அவ்வளவு தரமான ஆட்சி. கற்பனையில கூட ஒரு ஆட்சியாளன், ஒரு அரசன் நினைக்க மாட்டார், எங்கட பக்கத்து நாடு அதுல இருக்கிற ஒரு பிரதம மந்திரி போடக்கூடிய கோட்டை 15 லட்சமா, ஆனா நாட்டுக்கு செஞ்சு கிழிச்சது ஒன்றும் இல்லை. துவேசத்தையும் இனவாதத்தையும் தான் வளர்த்திருக்கிறான் இவ்வளவு நாளைக்கு. ஓடுற கோட் 15 லட்சம் தான், நம்மள காசுபடி 40-45 லட்சம். நான் நாடையும் சொல்லல, பேரையும் சொல்லல, நீங்க விலகி சொல்றீங்க. சகோதரர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அடிமை கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் நடந்து. உடுப்பு பட்டு பனாரிஸ் எல்லாம் இல்ல, 12 ஓட்டைகள் சுத்திருக்கு. 12 ஓட்டை. இப்ப நாங்க கூட இதுல ஒரு ஓட்டை இருந்தா இதை உடுத்துட்டு வருவோம், சிந்திங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். புகாரில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹுதின் ذهبا, எங்களை பார்த்து சொன்னாங்க, ஏ மக்களே, நீங்க எல்லாரும் உஹது மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தாலும், உஹது மலை லேசான மலையா, 7.5 கிலோமீட்டர், 7.5 கிலோமீட்டர் ஸ்ரீலங்கால இருக்காது அப்படி ஒரு மலை. 7.5 கிலோமீட்டர் மலை அளவு தங்கத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தாலும், மபலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா, என்னுடைய சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த ஒரு புடி அரைப்புடி தானியத்துக்கு ஈடாக சஹாபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, பலஸ்தீன் வருது. இப்ப பலஸ்தீன் கிட்டவாகுது, ஜெருசலம் கிட்டவாகுது. பாதிரிமார்கள் எல்லாம் கலீஃபாவை வரவேற்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வர வேண்டிய டர்ன், அடிமை ஒட்டகத்துல வர வேண்டிய டர்ன். அடிமை பார்க்கிறார், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா நீங்க நடந்து வந்து நான் வாகனத்துல வாரது அவ்வளோ அழகாக இருக்காது, நீங்க நான் எந்த டேர்னை ஒத்துத்தாரேன், நீங்க வாகனத்துல வாங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய டேர்னா மரியாதைய நீ வா, நான் நடந்து வாரத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம். அப்படியே வந்தாச்சு. கலீஃபா நடந்து வாரார், அடிமை வாகனத்துல வாரார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, என்னடா இது, பார்த்தா உடுப்பெல்லாம் ஒட்டு போட்டு கிட்ட வந்து சொன்னாங்க, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னுடைய ஆடையை நான் தாரேன், கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்களே, வேறொரு ஆடையை எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா, இந்த வார்த்தையை நீ இல்லாமல் வேற யாராவது சொல்லி இருந்தால் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை நான் கொடுத்திருக்கேன். அபூ உபைதா, இந்த ஆடையாளா எங்களுக்கு கண்ணியம், வாகனத்தாலா கண்ணியம், இந்த துனியாவாலே எங்களுக்கு கண்ணியம். அபூ உபைதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, இன்னா குன்னா அதல்ல கௌமின், உலகத்தில் கேவலமான மக்களாக நாம் இருந்தோம். ஃபஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இந்த இஸ்லாத்தின் மூலமாக. முஸ்லிம்களுக்கு விளங்குதில்லை. பாரு பாரு, அவன் பாரு கார்ல போறான், என்னோட தான் படிச்சான், நான் புஷ் சைக்கிள்ல போறேன், அவர் கார்ல போறார். உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாம இருந்தா, திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லாம இருந்தா, இப்படியே அமெரிக்காவுக்கு போனா இப்ப பிம்ஸ்ல போறான். துனியாவை பார்த்து ஆசை,
அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஏ மக்களே, உலக வாழ்க்கையை பங்கு வைப்பதனால் நீ ஆலிமாகணும், நீ ஹாஃபிலாகணும், நீ முஃப்தியாகணும், நீ தலைவராகணும், நீ எம்ப்ளாயர் ஆகணும், நீ எம்ப்ளாயி ஆகணும், நீ படிச்சவனாகணும், நீ டாக்டராகணும், நீ டெர்மடாலஜிஸ்ட் ஆகணும், நீ சைக்காட்ரிஸ்ட் ஆகணும். இதெல்லாம் பங்கு வைத்ததுன்னா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். இந்த ரஹ்மத்தை நீங்களா பங்கு வைக்கிறீங்க, ஏன் பொறாமப்பட்டு சாவுறீங்க? துனியாவை பார்த்து ஆசைப்படாதீங்க. அல்லாஹ் நாடினது கிடைக்கும் சகோதரர்களே. இஸ்லாத்தை விட நீங்க முதலாம். இன்னைக்கு வாலிபர்கள் இஸ்லாத்தோட தொடர்பு இல்ல, மார்க்கத்தோட முகப்பத் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மதிப்பு இல்லையே. இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஓசில வந்தது தானே, ஓசில வந்தா தெரிவிக்காது. சஹாபாக்களோட வரலாறு இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு. உயிரை, மனைவியை, குடும்பத்தை, ராகத்தை, சந்தோஷத்தை, உதவிகளை தியாகம் செய்து இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு. அதுதான் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். நம்முடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்துல பிறந்த வரலாறு. இஸ்லாத்துல பிறந்த வரலாறு. தியாகம் ஒன்றும் செய்யல இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. அதனால பெருமதி வளங்கள் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா, நாங்கள் கேவலமானவர்களாக இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தான் இஸ்லாத்தின் மூலமா. இந்த ஊர்ல கண்ணியம், உண்மையான கண்ணியவான் இந்த ஊருடைய பணக்காரர் அல்ல. இந்த ஊருடைய உண்மையான கண்ணியவான் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாத்தை யார் முழுமையாக பின்பற்றுகிறானோ அவன் தான் சகோதரர்களே, அவன் தான் கண்ணியவான். அவனிடத்துல உடுக்கிறதுக்கு ஒரு உடுப்பு இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல. முழு உலக முஸ்லிம்களும் தன்னுடைய சிந்தனையில் எடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, فَإِنِ ابْتَغَيْنَا الْعِزَّةَ بِغَيْرِ مَا أَعَزَّنَا اللَّهُ أَذَلَّنَا اللَّهُ. எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற வேற விஷயங்களால கண்ணியத்தை தேட ஆரம்பித்தார்களோ அன்றைய நாள் அல்லாஹ் முஸ்லிம்களை கேவலப்படுத்துவார். இன்னைக்கு கேவலம், அடி, அடிக்கு மேல் அடி, எங்க போனாலும் பிரச்சனை. ஏன்? முஸ்லிம்கள் உண்மையான மார்க்கத்தில் இருப்பவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே. ஈமான்ல உள்ள பலவீனம், அவர்களுடைய ஈமான் எந்த தேவைக்கு வசதியும் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் மீதுள்ள உண்மையான நம்பிக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து பேசுவாங்க, ஈரான்ல கேட்டு. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு படையொன்று அனுப்பினாங்க ஈரானுக்கு. ஈரான்ல தொங்கல் நகாவன் என்றா சவுதியில இருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல போகும். படை தளபதியாக போனது சாரியா ரலியல்லாஹு அன்ஹு. படை போயிடுச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் மேடையில் நின்று கொண்டு குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று குத்பாவை நிப்பாட்டிட்டு, யா சாரியா அல் ஜபல், ஏ சாரியாவே மலையை பாரு, ஏ சாரியாவே மலையை பாரு. ஹலீஃபாவுடைய குத்பாவை கேட்டு மதீனால இருந்த மக்களுக்கு எல்லாம் யோசனைங்கடா, சாரியா மதீனாவிலே இல்ல, அவர் இருக்கிறார் ஈரான்ல, இவர் இங்கிருந்து கூப்பிடுறார். ஆனால் சகோதரர்களே, ஈரான்ல இருந்த சாரியா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தார். பின்னால எதிரி படகு. இங்கிருந்து கத்தின சத்தம், எத்தனை மைக்கு, எத்தனை பாக்ஸ், இந்த ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய சத்தம் எல்லாம் சத்தமா சகோதரர்களே? மைக்கு இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் அவுட் ஆயிரும். மைக்கே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்களுக்கு அரஃபா மைதானத்தில் வைத்து குத்பா ஓதினார். என்ன மைக் இருந்தது? என்ன ஸ்பீக்கர் இருந்தது? அல்லாஹ்வோட தொடர்பு சீராக இருந்தது. அதை மாத்திரம் நாங்க சீராக்கினா முழு உலகமும் எங்களுக்கு வசமாயிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகையால் நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும், நாங்க கொஞ்சம் அல்லாஹ்வோடு நெருங்கணும். குறிப்பாக மெயினா இந்த புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டதே வாலிபர்களுக்காக.
ஏனென்றா எங்க போனாலும் இன்னைக்கு பிரச்சனைக்குரியவர்களாக வாலிபர்கள் மாறிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்ததே வாலிபர்களை வைத்து. அப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வந்த எப்ப தெரியுமா? மக்கா வெற்றிக்கு பின்னால. அபூ சுஃபியான், அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 8க்கு பின்னாலதான். உயிருக்குயிராக நபிகள் நாயகத்தோடு நின்று தோள் கொடுத்து இஸ்லாத்தை வளர்த்தது, ஹிஜ்ரத் செய்தது எல்லாம் வாலிபர்கள். ஆனா இன்றைக்கு பள்ளிவாசல்ல முன்சப்ல பார்த்தாலும் அப்பா மாறுதான். ஜுமாவுக்கு வந்தாலும் மிம்பர்ல இமாம் ஏறப்போக்களை முன்னுக்கும் அப்பா மாறுதான். ஒரு நிகழ்ச்சி வச்சா, ஒரு புரோகிராம் வச்சா அதுல பார்த்தாலும் அப்பா மாறுதான். வாலிபர்கள் வாரது எல்லாம் முடிய போகல. எப்படி சகோதரர்களை இஸ்லாம் வளரும்? எப்படி இஸ்லாத்துடைய பெருமதி வரும்? முதலாம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு வாலிபர் இஸ்லாத்துக்கு வரும்போது 28 வயசு. அவங்களுக்கு 28 வயசு. மக்கால இருந்து மதீனாவை நோக்கி முழு பேரும் ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போறாங்க. போகக்கூடிய நேரம் எல்லாரும் மறைந்து மறைந்துதான் போறாங்க. ஒளிஞ்சு போறாங்க. யாரும் கண்டப்படாது, யாரும் மாத்திரப்படாதே. மக்கத்து காப்பீர்கள் கண்டா என்ன செய்வான்? சொத்து பணம் இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிருவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போனார். எப்படி தெரியுமா? எடுத்தார் வாழ். வாளை எடுத்து காபத்துல்லாவுக்கு வந்து காபாவை சுத்தி தவாஃப் செய்தார். செஞ்சுட்டு எங்க எல்லாம் மக்கத்து குறைஷி காபிர்களுடைய கூட்டம் இருந்ததோ அங்க போனா போய் சொன்னாங்க, யாருக்கு தன்னுடைய தாய் பிள்ளையை இழக்க வேண்டும் என்று விருப்பமோ உமர் ஹிஜ்ரத் போகிறேன் ஆம்பளை என்ன தடுத்துப்பார். யாருக்கு தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று விருப்பமோ உமர் ஹிஜ்ரத் போகிறேன் ஆம்பளை என்ன தடுத்துப்பார். எவனும் வரல. தைரியம் அல்லாஹ் கொடுத்த தைரியம். பாவம் செய்யறதுக்குள்ள தைரியம் மார்க்க விஷயத்துல கிடையாது சகோதரர். மார்க்க விஷயத்துல கிடையாது. தனி முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர். தொழுகையாளிகள் வீதம் எடுத்துக்கொண்டா நாளுக்கு நாள் சுபனுடைய எண்ணிக்கை குறைதே தவிர கூடுவதாக தெரியவில்லை. குறைது கூடுவதாக வளங்கள். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். நாளைக்கு நாங்க மௌத்தாகினா சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நிற்கிறது? சமுதாய சீர்கேடுகள் அனைத்து பார்த்தாலும் முன்னிலையில வாலிபர்கள் எல்லாரும் இல்ல. ஆனா பெர்சன்டேஜ பார்த்தா சகோதரர்களே எல்லாத்திலையும் முன்னிலையில் இருக்கிறது வாலிபர்கள் தான். போத இங்க போனாலும் கொத்துபாவுக்கு சொல்றாங்க, இன்னும் இந்த போதையுடைய விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. வாலிபர்கள் சரியான மோசம். காதல் வாலிபர்களோட பிரச்சனை, தொழில் இல்ல வாலிபர்களோட பிரச்சனை. எல்லாம் லேசா நினைக்காதீங்க சகோதரர்களே. போதையில் மாத்திரம் போதும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறந்தார். முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நிர்வாக்குவதற்கு போதை மாத்திரம் போதும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிப ஹம்ரன் கதஹன், யார் ஒரு கப், கொஞ்சம் இல்ல ஒரு பெரிய போத்தல் நாளாந்தம் ஒரு கப் சாராயம் குடிப்பானோ, ஒரு கப் ஒரு கொஞ்சம் போதை பாவிப்பானோ, ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah, சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க சுவர்க்கத்துடைய வாசத்தை நுகர்வதும் ஹராம். சொர்க்கத்துடைய வாசம் கூட கிடைக்காது. இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன குடிகாரர்கள்? 1400 வருஷத்துக்கு முன்னால் சாராயம், மது, போதை ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் சஹாபாக்களை போல குடிகாரர்கள் யாரும் இருக்கிறது? எந்த அளவுக்கு புகாரில வருது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் குன்து சாக்கியல் கௌமி ஃபீ அபி தல்ஹா, ஃபீ பைத்தி அபி தல்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் சின்ன பையன், நான் என்ன செய்தேன்? எல்லாருக்கும் சாராயம் ஊத்தி ஊத்தி கொடுத்து கொண்டிருந்தேன். எப்படி சிச்சுவேஷன்?
அல்லாஹ் சாராயம் குடிக்கக்கூடிய நேரம் வெளியில ஒரு சத்தம் வந்தது. ஒரு சத்தம் இன்னைக்கு எத்தனை நேரம் பயம் பண்ணாலும் அதெல்லாம் ஏறுது இல்லை. வெளியில இருந்து ஒரே ஒரு சத்தம் வந்தது. இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. சாராயம் ஹராம், யாரும் குடிக்காதீங்க, யாரும் குடிக்காதீங்க, சாராயம் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். சொன்னதுதான் தாமதம். வாயில ஏந்தி இருந்த கோப்பைகளை அப்படியே கீழே போட்டு சஹாபாக்கள் காலால் மிதிக்க ஆரம்பித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், என்னடா இந்த கோப்பைக்கு வந்த நிலைமை, இந்த சாராய கிளாஸுக்கு வந்த நிலைமை என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வாயில வச்சு அதுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது காலில் போட்டு மிதிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், நல்லா கேட்டியா, ராவையில மட்டும் குடிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க, பகல்ல மட்டும் குடிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கேட்டியா, அல்லாஹ்வுக்கு வெட்கமில்லையாமா, துன்யாவசரமாமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாமா? அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் தடுத்து விட்டான் என்ற ஒரே ஒரு வார்த்தை வாயில் வைத்துக் கொண்டிருந்த சாராயம் இன்று காலுக்கு கீழ் போட்டு விதிக்கப்படுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய நிலைமைகள் என்ன, நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? சமூகம் சீர்கட்டு போயிருக்கிறதே சகோதரர்கள். எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய எதிர்காலத்து தலைவர்களை இந்த போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இப்னு மாஜால வரக்கூடிய, நசாயில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம் சகோதரர்களே. யார் ஒரு தரம் மது அருந்துவாரோ, போதை அருந்துவாரோ, அல்லாஹ் 40 நாட்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம் குடிச்சா. வாராண்ணம் குடிக்கிறவன் என்ன சொல்றது, நாலாண்ணம் குடிக்கிறவன் என்ன சொல்றது? இந்த எந்த அளவுக்கு பாமசியில போய் ஒரு மருந்து எடுக்கல, டாக்டர் ரிசீட் இல்லாம பாமசிக்காரன் பயப்படுறான் மருந்து தாரத்துக்கு. என்னமோ உள்ள பானியெல்லாம் வாங்கி குடிச்சு போதை ஏத்துறான். மருந்து எது கிடைக்கிறோ அதை வைத்து போது நாங்க ஒரு தரம் குடித்தால் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் ஆத, திரும்ப குடித்தால், இரண்டாவது முறை குடித்தால் திரும்ப 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வைந்தாக தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னார்கள், மூணாவது தரம் குடித்தால் திரும்ப 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைநாத ராபிஆ, நாலாவது தரம் குடித்தால் கான ஹக்கன் அலல்லாஹ் ஐ யஸ்கியஹு மின் தீனத்தில் ஹவால், நாலாவது தரம் குடித்தால் அல்லாஹ்வின் மீது கடமையாம், அல்லாஹ்வின் மீது கடமையாம் அவனுக்கு தீனத்துல் ஹவால் என்ற ஒரு ஜூஸ், ஒரு பானத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான் நரகத்தில். ஆபாக்கள் கேட்டாங்க, தீனத்துல் ஹவால் தான் என்ன அரசு? கேள்விப்படாத ஜூஸா இருக்குதா இல்லையா? அலிப்பேர ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் புதுனமான ஒரு ஜூஸ், தீனத்துல் ஹவால். நமக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனத்துல் ஹவால் என்றால் என்ன தெரியுமா? நரகவாதியுடைய புண்களில் இருந்து வலியக்கூடிய சீல் சலத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். லேசாக நினைக்க வேண்டாம் சகோதரர்களே. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஒரு 10,000 5,000 லாபத்துக்காக இந்த போதைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்க அடித்து இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானோ அவன்கிட்ட சொல்லுங்க, அவனை எச்சரியுங்க. அவன் தௌபா செய்யவில்லை என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் நரகத்தினுடைய மாதவிடாய் இரத்தத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். விருப்பம் என்றா இங்க விற்க சொல்லுங்க. அதெல்லாம் குடிக்கிறதுக்கு ஆசையா இருந்தா இங்க சாதாரணமாக போதையில ஏற சொல்லும். சமுதாய சீர்கேடுகள் சகோதரர்களே, லேசாக நினைக்காதீர்கள், லேசாக நினைக்காதீர்கள். அல்லாஹ் சபித்த பெரும்பாவம்,
இன்னைக்கு வாலிபர்கள் கூடி இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நான் மௌத்தாகினா, நாளை என்னை கபரில் வைத்தால், இன்று நான் ஜனாசாவாக மாறினால், அல்லாஹ் என்னை எழுப்பாட்டி நிப்பாட்டினா என்னுடைய நிலைமை என்ன? முதலாக இன்னைக்கு அல்லாஹ் இல்லை என்று சொல்றவன் இருக்கான், மௌத்த மறுக்கிறவன் இருக்கான? அல்லாஹ் இல்லை என்று சொல்றவன் இருக்கான் உலகத்துல, கடவுளே இல்லை என்பவன் இருக்கான். ஆனால் மௌத்தை மறுக்கும் யாரும் கிடையாது. மௌத்தாகுவது அவ்வளோ உறுதி. நாளைக்கு நாங்க இருப்போமா தெரியாது. இன்னைக்கு இளம் வயசுல எவ்வளவு மையத்துகள், எவ்வளவு ஜனாசாக்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு இன்றைக்கு நான் மௌத்தாகினா இந்த நிலைமை என்ன? இந்த உலகத்தில் எங்கு நின்றாரு துனியாட மோகத்தால, போதையுடைய மோகத்தால, பெண்களுடைய மோகத்தால அல்லாஹ்வுடைய முஹப்பத் கல்வியிலிருந்து கலக்கப்பட்டு விட்டது. சர்வ சாதாரணம் ஆண் பெண் கலப்பு வெட்கக்கேடு சகோதரர்கள். ஹஜ் உம்ரால வந்தாலும் அங்கேயும் திட்டினான். மௌலவிண்டும் பாக்குறதில்ல, அவருந்தும் பாக்குற எல்லாம் உண்டு கொண்டா கலந்து எல்லாரும் சர்வ சாதாரணமாக ஜோக் பண்றதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும். இந்த போன் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த போன்ங்கிற முசீபத். இன்னைக்கு பொம்பளைகள் அதுல மாப்பிள்ளை பேர்றாங்க, ஆம்பளைகள் அதுல பெண் பேர்றாங்க. உண்மையா பொய்யா? இன்னைக்கு மறைச்சி பூசி பட்டர் பூசி பயான் பண்ற காலம் எல்லாம் முடிஞ்சு. உள்ளதா சொல்லாட்டி அல்லாஹ் நாளைக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். நீ பார்த்துட்டு இருந்தாய்தானே சமூகத்துல நடந்த அநியாயத்தை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? பெண்கள் என்றாலே வெட்கம், பெண்கள் என்றாலே கூச்ச சுவாகம். ஆனா இப்ப எப்படி மாறிட்டு, ராவ் 2 மணி 3 மணி நல்லடியார்கள் எழுந்து தக்பீர் கட்டி தகஜத்துல கூடிய நேரம் வெச்சிட்டு இழுத்து போட்டுட்டு அதுல லைட் பத்து. என்ன இமாம் சுதைசில கிராத்தா கேட்டுட்டு இருக்கார். ராவ் 2 மணிக்கு வெச்சீட்டை இழுத்தி போட்டிட்டு அப்துல்லா சுகந்த கிராத்தா போகுது. எங்க முள்ள நல்ல உள்ள எங்க பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அது 1:30 மணிக்கு ஹாய் தூங்கிட்டியாடா செல்லம். அன்றைக்கு கேட்ட கேள்விதான், அதோட அவன் தூங்குற கேள்விதான். அன்றைக்கு தான் கேட்ட தூங்கிட்டியாடா செல்லம், அதோட அவன் தூக்கவே முடிச்சு. எவ்வளவு வளர்த்து ஆளாக்கி அந்தஸ்துக்கு கொண்ட அந்த பெற்றோர்கள் திடீரென்று ஒரு வார்த்தை தான், பிடித்தவரோடு செல்கிறேன் என்னை தேட வேண்டாம். மனதுக்கு பிடித்தவரோடு நான் செல்கிறேன் என்னை தேட வேண்டாம். பெற்ற தாயுடைய தகப்பனுடைய கண்ணீரை வரவழைத்து அதை தாண்டி நீ பிடித்தவனுக்காக நீ செல்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை உருப்படும் நினைக்கிறியா? அந்நிய பெண்களோட செட்ல கூட்டாளித்தனம், பெஸ்டி, அது இது அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்களே, நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு டைப்பும் உங்களுக்கு எதிராக கியாமத்துடைய நாளையில வரும், மறந்துடாது. நீங்க போட்ட மெசேஜ்கள், நீங்க போட்ட சர்ச் பண்ண சர்ச்சுகள், நீங்க அனுப்பின போட்டோக்கள், வீடியோக்கள், நீங்க ஆல் டிலீட் கொடுத்துருவீங்க. அல்லாஹ் ஆல் சர்வ் கொடுத்து வச்சிருப்பான். எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட எல்லாம் சர்வ். எங்கள்கிட்ட ஆல் டிலீட்டா இருக்கலாம், அல்லாஹ் எல்லாவற்றையும் சர்வ் பண்ணி வைத்திருக்கிறான். தப்ப முடியாது அல்லாஹ் விடத்தையா.